அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். ஈரமா இருக்கக்கூடிய ஒரு தரையில நடக்கிறப்ப இல்ல மாடிப்படி ஏறி இறங்குறப்ப லேசா ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா யாருக்கு வேணாலும் கணுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் பகுதியில வீக்கம் ஏற்படலாங்க. இதற்கு முக்கிய காரணம் அந்த பகுதியில ஏற்படக்கூடிய சுளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரெயின் அப்படின்ற பாதிப்பு தாங்க. ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்? இதற்கு கட்டாயம் எக்ஸ்ரே எடுக்கணுமா, இல்ல மாவுக்கட்டு போட்டாதான் இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் சரியாகுமா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் பிரச்சனையை பத்தி இருக்குங்க. இதற்கான விளக்கத்தை இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆங்கிள் ஸ்ப்ரெயின் சொல்லக்கூடிய கணுக்கால் சுளுக்கு பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கணுக்கால் மூட்டை பத்தி விரிவாக அனாட்டமியா பார்த்துக்கலாங்க. இந்த மூட்டுல என்ன பிரத்யேகம் அப்படின்னாங்க, மற்ற மூட்டுகள்ல எல்லாம் 2 எலும்புகள் சேர்ந்து தான் ஒரு மூட்டை உருவாக்கும். ஆனா ஆங்கிள் பகுதியில 3 எலும்புகள் சேர்ந்து ஒரு மூட்டை உருவாக்குதுங்க. ஏன்னா நீங்க எடுத்துக்காட்டா முழங்கை பகுதியை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த மேல்கை பகுதி ஆகட்டும் இல்ல கீழ்கை பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோராம் பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள்ல ஒரு எலும்பு தான் மேல இருக்கக்கூடிய அந்த ஹியூமரஸ் எலும்பினுடைய கான்டாக்ட்ல இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ரேடியஸ் எலும்பு ஒரு கார்ட்லேஜ் மூலியமா தான் கான்டாக்ட்ல இருக்கும். ஆனா கணுக்கால் பகுதியில மட்டும்தான் 3 எலும்புகளுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கும். இந்த 3 எலும்புகள் என்ன அப்படின்னாங்க, ஃபிபுலா அப்படின்ற எலும்பினுடைய கீழ்ப்பகுதி, டிபியா அப்படின்ற கால் எலும்பினுடைய கீழ்ப்பகுதி, அப்புறம் தாலஸ் அப்படின்ற எலும்பு தாங்க. இந்த 3 எலும்புகளும் ஒன்னோடு ஒண்ணு விலகாம புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதனுடைய அந்த எலும்பினுடைய வடிவம் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் சவ்வும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்குதுங்க. இந்த சவ்வுகள்ல நம்மளுடைய காலினுடைய உள்பகுதின்னு சொல்லுவோம், மீடியல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அங்க 2 முக்கியமான சவ்வுகள் இருக்கு. அத டெல்டாய்டு லிகமெண்ட், அடுத்து ஸ்பிரிங் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெல்டாய்டு லிகமெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை டெல்டாய்டுன்னு சொல்றோம். இதுதான் ரொம்ப ரொம்ப உறுதியான சவ்வு. சோ இது அவ்வளவு சீக்கிரம் கிளியாது. அடுத்து வெளிப்பகுதியில லேட்டரல் சைடுல ஒரு 4 முக்கியமான லிகமெண்ட்ஸ் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நம்ம மேல சொல்லியிருந்த அந்த டிபியா மற்றும் ஃபிபுலாக்கு 2க்கு நடுவுல சிண்டஸ்மோட்டிக் லிகமெண்ட்ஸ் இருக்கும். இதுல ஒரு 4-5 லிகமெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்குங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டாய்டு லிகமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இந்த காரணத்தினால என்னதான் நிறைய பேருக்கு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஏற்பட்டாலும் இந்த டெல்டாய்டு லிகமெண்ட் கிளியாது. மாறாக இந்த லேட்டரல் சர்ஃபேசஸ்ல இருக்கக்கூடிய அந்த 4 லிகமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு சவ்வு தான் கிழிஞ்சு போகுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹை வெலாசிட்டி ட்ராமா, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுது இல்ல ரொம்ப உயரத்துல இருந்து அங்க கீழே விழுகிறாங்க அப்படின்னா அப்ப ஏதாச்சும் டெல்டாய்டு லிகமெண்ட்டுக்கு இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா அப்பையும் கூட அது நேரடியா கிளியாம நம்மளுடைய எலும்புல மீடியல் மேலியோலஸ்ல எங்க அட்டாச் ஆகிட்டு இருக்கோ அந்த எலும்பை லேசா பிச்சுக்கிட்டு தான் இது கிழிஞ்சிட்டு வரும். இத லிகமெண்ட் அவல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கணுக்கால் சுளுக்கு பிரச்சனையை 3 கிரேடா பிரிக்கலாங்க. கிரேட் 1 பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 50% குறைவா தான் அந்த சவ்வினுடைய திக்னஸ் கிழிஞ்சிருக்கும். சோ இந்த காரணத்தினால இவங்க காலை ஊனி தாராளமா நடப்பாங்க. ஆனா அந்த காலை ஊன்றப்ப மட்டும் வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கணுக்கால் பகுதியை அசைச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அசைக்கிறப்ப மட்டும் ரொம்ப அதிகமா வலி இருக்கும். அது மட்டும் இல்லாம அசைக்கிறப்ப அந்த மூட்டு விலகி எல்லாம் போகாதுங்க. ஆனா கிரேடு 2 அப்படின்ற அந்த இன்ஜுரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கணுக்கால் பகுதியில பார்ஷியல் டேர், அந்த லிகமெண்ட் 50%க்கும் மேல அந்த சவ்வு கிழிஞ்சிருக்கும். இந்த காரணத்தினால மூட்டை அசைக்கிறோம் அப்படின்னா அது லேசா விலகி போற மாதிரி லாக்சிட்டி இருக்கும், இல்ல சப்லக்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிரேடு 3ல முழுவதுமாக அந்த சவ்வு கிழிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு பாராடாக்சிக்கலா எதிர்மறையா வலியே ஒரு சிலருக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த மூட்டை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த லிகமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த லிகமெண்ட்டே மொத்தமா கிழிஞ்சறதுனால அந்த பகுதியில பெருசா இவங்களுக்கு வலியும் இல்லாமலும் இருக்கலாம். சோ கிரேடு 3 இருக்கிறவங்க நடக்கிறப்ப அவங்களுக்கு அவங்களுடைய அந்த மூட்டு லேசா விலகி போற மாதிரி, டிஸ்லோகேட் ஆற மாதிரி இருக்கும்னு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சோ லாக்சிட்டி உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா பெயின் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. கணுக்கால் சுளுக்குன்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் ஸ்ப்ரெயின் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா எக்ஸ்ரேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த மூட்டு பகுதியில இருக்கக்கூடிய எலும்புகள்ல லேசா ஏதாச்சும் கிராக் இருக்கா இல்ல அந்த பகுதியில பிராக்சர் இருக்கா அப்படின்றதான் பார்க்க முடியும். நேரடியா இந்த பகுதியில சவ்வு கிழிஞ்சதை எக்ஸ்ரேல சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாராலையும்
யாராலையும் வந்து முடியாதுங்க. ஆனா இன்டைரக்டா வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த டிபியா மற்றும் ஃபிபுலா எலும்புகளுக்கு நடுவுல சிண்டஸ்மாட்டிக் லிகமெண்ட்ஸ் அப்படின்ற சவ்வு இருக்கும். அது கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த எலும்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். இதை வந்து நம்மளால வந்து இதுல சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆங்கிள் பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாயிண்டே வந்து லேசா விலகி போன மாதிரி சப்லக்சேஷன் ஆன மாதிரி இருக்கும். அதையும் வந்து இதுல சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபசர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க, ஒரு பேஷண்ட் வந்து கீழே விழுந்துட்டு அவங்களாவே வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க, அவங்களாவே வந்து நடந்து நம்மளுடைய ஓபிக்குள்ள வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு நீ வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கற அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. அப்படி நீ வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்த அப்படின்னா ஒண்ணு உனக்கு அந்த பிரச்சனையை பத்தி தெரியல, இல்ல அந்த பேஷண்ட் இருந்து வந்து நீ பணம் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற, இதுதான் வந்து உன்னுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நார்மலா வந்து லேசா காலை ஊனி நடக்கிறப்ப மட்டும்தான் வலி இருக்கு அப்படின்னு வர பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஆனா ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது நல்லது. யாருக்கு அப்படின்னாங்க, அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் இல்ல லிவர் ஃபெயிலியர் போன்ற நாள்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அவங்க வந்து லேசா ஸ்லிப் ஆகுறாங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு ஆஸ்டியோபீனியா இல்ல ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு பெத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் ஏற்படலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்க்கலாம். அடுத்து 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, போஸ்ட் மெனோபாசல் ஃபீமேல்ஸுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது நல்லது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லேசா தடிக்கு விழுந்தா கூட எலும்பு வந்து அதிக புரைத்தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த அவல்ஷன் ஃப்ராக்சர் ஏற்படலாம். ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பா வந்து எக்ஸ்ரே வந்து ஹெல்ப் பண்ணும். கணுக்கால் சுளுக்குன்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஏற்பட்டதுக்கு அப்புறம் முதல் உதவியா ஃபர்ஸ்ட் எய்டா வந்து என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அந்த பகுதிக்கு வந்து ஓய்வு கொடுக்கணுங்க, ரெஸ்ட். இரண்டாவது ஐஸ் கட்டிய துணியில வந்து கவர் பண்ணிட்டு அந்த பகுதிக்கு ஒத்தடம் கொடுக்கலாங்க. இப்படி கொடுக்கறதுனால ஒரு 2-3 நிமிஷத்திலே வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கமும் வந்து கம்மியாகும், வலியும் வந்து குறைஞ்சு போகும். அடுத்து கம்ப்ரெஷன், அந்த பகுதிக்கு வந்து க்ரீப் பேண்டேஜ் வந்து நீங்க கம்ப்ரெஷன் கொடுக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்கு அப்படின்னா அந்த ஷூ வந்து நீங்க டைட்டா வந்து போட்டீங்கனாலே அந்த பகுதியில கொஞ்சம் கம்ப்ரெஷன் இருக்கும். அடுத்து அந்த கணுக்கால் பகுதியில ஒரு 2 தலவாணி வந்து அதுக்கு கீழே வச்சு அந்த கணுக்காலை மட்டும் உயர்த்தி வைக்கணும், காலை வந்து தொங்க போட வேணாம். இதைத்தான் RICE புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை செஞ்சோம்னாலே வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்திலே வந்து நல்ல பெயின் ரிலீஃப் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2-3 நாளாச்சும் வந்து அதிகமா காலை கீழே ஊனாம வந்து நடங்க. 2 நாள் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து ரெக்கவரி ரொம்பவே நல்லாக இருக்கும். டாக்டர், எனக்கு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஏற்பட்டுச்சு, நீங்க சொன்ன மாதிரி ஐஸ் கட்டி எல்லாம் வச்சேன், அந்த பேண்டேஜ் எல்லாம் சுத்தினேன், ஆனாலும் வந்து வலி குறையல அப்படின்னாங்க, நீங்க ஒரு பாராசிட்டமால் டேப்லெட்டை ஒரு 2 வேளைக்கு இல்ல 3 வேளைக்கு எடுக்கலாங்க. அப்பயும் வந்து குறையல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னாங்க, இது ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சரா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்கள் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, சார் இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் பிரச்சனைக்கு கட்டாயமா வந்து எல்லாருமே மாவுக்கட்டு போடணுமான்னு கேட்கறாங்க. அவசியம் கிடையாதுங்க. ஆனா ஒரு சிலருக்கு இந்த மாவுக்கட்டு நானும் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாங்க, ஒரு சில ஃபீமேல் பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஏற்பட்ட அடியை விட ரொம்ப அதிகமா வந்து அந்த பெயினை வந்து பர்சீவ் பண்ணுவாங்க. சார் எனக்கு லேசா தொட்டாலே வந்து வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கணுக்கால் பகுதியை லேசா அசைச்சா கூட வலி இருக்கும். ஸோ அதை தவிர்க்கறதுக்காக, ஏன்னா ஒரு பேண்டேஜ் சுத்தினா அவங்களா அசைக்கணும்னு நினைச்சா அந்த பகுதியை அசைக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து அந்த அசைவுகளை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக POP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவுக்கட்டை நான் போட்டு விடுவேன். அடுத்து இரண்டாவது, ஒரு சிலருக்கு அவங்களுடைய வீட்டில் அவங்க தான் எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றவர்கள் மாதிரி வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் எடுக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த வலியும் வந்து பொறுத்துக்கிட்டு அந்த வேலைகளை செய்ய முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நான் தனியாக இருக்கேன், இல்லை ஹாஸ்டலில் இருக்கேன், நான் எப்படி சார் வந்து பாத்ரூம்க்கெல்லாம் போயிட்டு வர்றது, ஒவ்வொரு தடவையும் வந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த POP போடுறதுனால ஸோ அவங்களாகவே வந்து பாத்ரூம் போயிட்டு, ஏன்னா காலை வந்து கீழே ஊன்னா கூட லேசா ஊன்னா கூட அவங்களுக்கு வலி இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து இந்த POP அப்படின்னு சொல்லக்கூடிய மாவுக்கட்டு போட்டாலே வந்து போதுமானது. டாக்டர், கணுக்கால் சுளுக்குனால ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு வந்து எண்ணெயை போட்டு நீவலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பா வந்து அப்படி செய்யக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு பகுதியில் அடிப்பட்ட அந்த பகுதியில் வீக்கம் இருக்கு அப்படின்னாங்க, அந்த பகுதிக்கு ஓய்வு கொடுக்கணும். மாறாக வந்து எண்ணெயை போட்டு நீங்க நீவுனீங்க அப்படின்னா அந்த பகுதியில் இன்ஃப்ளமேஷன் வந்து இன்னும் அதிகரிக்கும். ஸோ அதிக நாட்களுக்கு வந்து அந்த வீக்கம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீவுறப்ப நல்லா தான் சார் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நமக்கு ஒரு பகுதியில் அரிப்பு எடுக்குது அப்படின்னா அரிக்கிறப்ப நல்லா தான் இருக்கும், அரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாதான் அந்த பகுதியில புண்ணா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எண்ணெயை போட்டு நீவுறதும். தயவு செஞ்சு அந்த விஷயத்த செய்ய வேண்டாம்.
டாக்டர், கணுக்கால் சுளுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் கட்டு போட்டா ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்கறாங்கங்க. இது முற்றிலும் தவறான புரிதல். ஏன் அப்படின்னாங்க, ஒரு பகுதியில அடிபட்டு வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அதுவாகவே நேச்சுரலாவே ஹீல் ஆகிறதுக்கு குறைஞ்சது 2 to 4 வாரங்கள் ஆகுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஆகட்டும், இல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்றது எல்லாமே அந்த ஹீலிங்கை இன்னும் ஒரு 10-20% சீக்கிரமாகறதுக்கு தானே தவிர, நம்ம வெளியில இருந்து எண்ணெயை தடவுறது, மஞ்சளை பூசுறது, இல்ல மசாலாக்களான இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை, இந்த பச்சை மிளகாய் இதையெல்லாம் தடவுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃப்ளமேஷனை, இந்த விஷயங்கள் எல்லாம் இரிட்டேட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன பொசிஷன்ல, எந்த பொசிஷன்ல நம்ம மாவுக்கட்டு போடுறோமோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்காக தான் நான் ஒரு 5 வருஷம் MBBS படிச்சுட்டு அதுக்கப்புறம் MSRத்தை படிச்சுட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எதுவுமே படிக்காம குத்து மதிப்பா ஒரு மூட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு கட்டு போடுறதுனால அந்த பகுதியில சூடக் டிஸ்ட்ரோஃபி இல்ல ஸ்டிஃப்னஸ் கூட ஏற்படலாம். ஸோ முறையா ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு தேவை இருந்தா அவர் சொன்னா மட்டும் மாவுக்கட்டு போட்டாலே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மற்றவர்களும் பயன்பெறுவாங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.